Kiran. வணக்கம். ஜான்வி. சிஸ் ஜான்வி. ஸோ ரெண்டு பேரும் தான் வந்தாங்க. ஸோ இப்போ இவங்க தான் போயிட்டுருக்கோம். இந்த இடத்துல தாங்க இந்த செக் போஸ்ட்டில் தான் நேற்று லாக்கு. ஸோ அலோவ் பண்ணலை. ஏன்னா गाड़ी में चेन फ्लो इट्स ओके ना. वी आर फ्रॉम तमिलनाडु. You don't know Hindi? थोड़ा sorry. record all those. इसे तमिल गए. गाइस எல்லாருக்கும் குட் மார்னிங். நெஸ்காஃபியோட காஃபி. குட் மார்னிங். ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றே சொல்லியிருப்பேன், நேற்று என் கார்டு போட்டிருக்க மாட்டேன். ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீநகர் வந்து இங்கே வந்து சோன்மார்க்கில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ரீநகர் போக முடியல. இங்கே வந்து நம்ம சோன்மார்க்லேயே வந்து ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். அது வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு 2000 rupees. அதுக்கு ஒர்த்தான ரூமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 500 ரூபா அவ்வளோதான். பட் இங்கே வந்து இந்த விச்சோன் அமர்நாத் யாத்திரா போயிட்டுருக்கறனால வந்து இங்கே எல்லா பக்கமுமே ரேட் அதிகம் தான். அதான் கேட்டோம். ஸோ ஏன் இவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குன்னா, அமர்நாத் யாத்திரா இல்லாதனால கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து சரி தங்கியாச்சு. எப்படி இன்றைக்கி காலையில் வந்து மார்னிங் இப்போ 7 o'clock ஆகுது. ஸோ கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 7 o'clock தான் எங்களுக்கு நேரமாக. ஸோ இங்கே வந்து ரொம்ப குளிர். ஸோ எந்திரிக்கவே தோண மாட்டேங்குது. ஸோ இப்போ எப்படியோ எந்திரிச்சு கஷ்டப்பட்டு எடுத்து எல்லாம் கிளம்பி வந்தாச்சு. இங்கே நேராக வந்து ஒரு ஃபோட்டோ பாயிண்ட் இருக்குது, அங்கே போய் ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு இங்கே அப்படியே கிளம்புறது தான். I tried already. I'm feeling, I don't know, hungry. ஓகேங்களா? Same. எல்லாம் எரியுது. சரி கைஸ், நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்களும் வராங்க, பெங்களூர் வராங்க. ஸோ ஜாலியாக போயிட்டு ஸ்ரீநகரில் போய் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுனா பண்ணிவிட்டு, இப்போ பர்ச்சேஸ் பண்ணணுன்ற பிளான் ஆனந்துடும். ஸோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படியே கிளம்புறது தான். ஓகேங்களா ப்ரோ? ஹாய் சொல்கிறீங்களா விளாக்ல? இல்லை வேண்டாம். காம் நேம் சொன்னீங்க? கிரண். வணக்கம். ஜான்வி. சிஸ் ஜான்வி. ஸோ ரெண்டு பேரும் தான் வந்தாங்க. ஸோ இப்போ இவங்க தான் போயிட்டுருக்கோம். இன்னும் போயிட்டு ஜஸ்ட்டு அப்படியே வந்து மற்ற எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஓகேவா? நேற்று செம மழை, நல்லா ஃபுல்லாக நனைஞ்சிருக்கும். நிறையா இது ஷூவெல்லாம் வந்து செம வெட்டாயிருக்கு. சரி கைஸ், நல்லா இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட். சரி கைஸ் போகலாம். ஓகே கைஸ் போகலாம். ஆக்சுவலி கைஸ் போயிட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பாட்டில் அப்படியே கிளம்ப போகிறோம். பிகாஸ் என்னன்னா இங்கே நார்மலாகவே இருக்கும், பட் இப்போ வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அமர்நாத் யாத்திரா போகுது. ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன். எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம ஜம்மு தான் டெஸ்டினேஷன். இந்த இடத்துல தாங்க இந்த செக் போஸ்ட்டில் தான் நேற்று லாக்கு. ஸோ அலோவ் பண்ணலை. ஏன்னா டிலே ஆகிடுச்சு. நாங்கள் வரப்போ ஒரு 7:30 ஆகிடுச்சு. அதனால் அலோவ் பண்ணலை. இப்போ தான் வந்து எல்லாம் போகிறோம். பார்த்திங்கன்னா ஸ்ரீநகருக்குன்னா 81, ஜம்முக்கு 375 கிலோமீட்டர். 375 கிலோமீட்டர் போகணும். பாருங்க எப்படி ஏறி வரானுங்கன்னு.
இனி பறக்கலாமா? பாருங்க அப்பா, ஸ்ரீநகர் கொண்டு 140 கிலோமீட்டர் இருக்கு. இந்த ரூட்ல இருக்கிற வேலி சூப்பரா இருக்கு. Come and fly away with me. 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 Guys, அங்க பாருங்க guys. So see those mountains. Oh, it's a killer man. Wow, ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி இருக்கு. கேமரா தூக்கல் வச்சலவா? Shall we? அப்பா, இன்னுமே அங்க இருக்கிற பனி உரையாம வச்சு உருகாம இருக்குதுன்னா அப்ப என்ன கூலிங் இருக்கும் பாருங்க அங்கெல்லாம். சரி கைஸ், கொஞ்சம் ஹெவியா வர மாதிரி ஃபீல் ஆகுது. என்னோட பசங்க எங்கன்னு பார்க்கலாம். They are back. ஹெவியா வருது. ஸோ இந்த வேலையை காட்ட முடியாது கைஸ் ஆக்சுவலாக இதுக்கு மேலே. ஏன்னா பார்த்துக்குங்க, ஏன்னா மழை ஹெவியாக வருது. மம்மர்கங்கன் கைஸ், இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் மம்மர்கங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஸ்ரீநகர் போகிற வழியில், கார்கில் டு ஸ்ரீநகர் போகிற வழியில் சோன்மார்க்லேருந்து கிளம்பினோம். செயின் கொஞ்சம் அப்படியே லூஸாக இருந்துச்சா, ஆனந்தோட வண்டி செயினும் நம்மளது கொஞ்சம் சவுண்ட் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் ஆயில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயில் போட்டு கொஞ்சம் கிளச்சுமே வந்து மேலே ஏற்றினோம். ஏன்னா கிளச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல இருந்துச்சு கீழே. ஸோ நம்மளால் கிளச் போட முடியல அந்த ஸ்லோப்லலாம். இந்த செயின் வந்து கொஞ்சம் டைட் பண்ணுறாங்க. तो गाड़ी में चेन फ्लो इट्स ओके ना? அது ஓகே. உங்களுக்கு ரொம்ப ஃப்ளோ அதிகமாக இருக்குது. அப்பாடா, இப்போதான் கைஸ் அப்பா நிம்மதியாக இருக்குது. एक मिनट டை பேக்கு ஓப்பன் பண்ணிட்டு வாலெட் எடுத்துட்டு வச்சேன், அதை அப்படியே க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன். வா ஸ்லோ நல்லா இருக்கு. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து நின்றுட்டு இருந்துச்சுங்களா பனியில் வெளியிலேயே. ஸோ அதனால வந்து மழையும் வேறு கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் ஒரு மாதிரி செயின் வந்து இதுவாகிடுச்சு. ஃபைன். பயந்துட்டே இருக்கணும். திடீர்னு எங்கேயா போய் பாதியில் ரொம்ப ரஃப் பண்ணி அடிச்சு கட் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. கைஸ், லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பெரிய லேக்கு இருக்குது. அதுதான் வந்து தால் லேக். அம்மா இருங்க பார்ப்போம். கிளியர் விஷன் எங்கேயுமே இல்லை கைஸ் ஆக்சுவலாக. இப்போ இது பார்த்தீங்கன்னா எங்கள் பிளான் வைஸ் தால் லேக்கில் வந்து இங்கே வந்து அதாவது ஸ்ரீநகர் நைட்டு ரீச் ஆகி தால் லேக்கில் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது. பட் வந்து எங்களுக்கு இன்கேஸ் வந்து நேற்று நீர் ரீச் ஆகியிருந்தாலுமே எங்கள் பழைய பிளான் படி நாங்கள் தால் லேக்கில் ஸ்டே பண்ணியிருப்போம். ஆனால் ஒருவேளை நாங்கள் வந்து எதுவும் இன்ஃபர்மேஷனும் தெரியாமையே வந்திருந்தோம் அப்படின்னோம்னா நேற்று ஆச்சுல எப்படியோ அந்த விஷயம் நடக்க தான் போகுது. ஏன்னா 5 மணிக்கு மேலே வந்து இது சோன்மார்க்கில் இருந்து சோனமார்க் ஆக்சுவலி அங்கேருந்து வந்து அலோட் கிடையாது செக் போஸ்ட்டில். ஸோ எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. மற்ற டைம்னா அலோவ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து அந்த அமர்நாத் யாத்திரா போயிட்டுருக்கறனால வந்து அலோவ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் வந்து எப்படியும் வந்து டால் லேக்கில் தங்க முடியாதுன்னு ஆகிப்போச்சு. அப்புறம் நிறைய பேர்ட்டு கேட்டோம் அது என்ன இருக்குது அப்படின்னு. அது பெருசாக வந்து அது இந்த டைம் வந்து பெருசாக இல்லை கைஸ் ஆக்சுவலாக. இப்போ இந்த டைமுனாலுமே ஏர்லி மார்னிங் பார்த்தோம்னா அப்படியே பார்க்குற கொஞ்சம் இதுவாக இருக்கும்.
பார்க்குறக்கே அப்படியே கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்கும். இல்லை மற்ற ஏதாவது வின்டர் சீசனில் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஃபுல்லாக லேக்கெல்லாம் கொஞ்சம் உறஞ்ச மாதிரி இருக்கும் பனியோட. ஸோ அப்படி வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் ஹனிமூன் கப்பலுக்கு தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இங்கே வந்து இதில் அதனால் ஜஸ்ட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இன்றைக்கி வந்து ஜம்மு ஸ்ட்ரெயிட்டாக விட போகிறோம். ஏன்னா நம்ம பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு டெல்லியும் இல்லை ப்ரீவியஸ் பிளானில். இப்போ வந்து புதுசாக ஆட் ஆன் பண்ணிட்டோம். ஜம்மு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து டெல்லி போகிற மாதிரி. ஸோ வி ஹேவ் டு ஸ்பெண்ட் டைம் தேர். அதனால் நம்ம ஜாலியாக போயிட்டே இருப்போம். இப்போ மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10-10:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே போய் இந்த ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்காமா சம்திங் அதை பார்த்துட்டு அதில் தான் வாங்குறேன்னா வாங்கிட்டு மார்னிங் ஒன்றும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிடல கைஸ் ஆக்சுவலாக. ஸோ அதை மட்டும் லைட்டாக போட்டு சாப்பிட்டு நீ அங்கேருந்து நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். ஓகேங்களா? சரி வாங்க அப்படியே அந்த ஃப்ளோவை கட்டி போட்டுவோம். ஸ்ரீநகர் சிட்டியை விட்டு தாண்டிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காங்க. ஏன்னா அந்த கசா நின்றுட்டே இருக்குது இது கூட்டம். Yeah bro, can you speak in English? Can you speak? We are from Tamil Nadu. You don't know Hindi? Thoda sorry. Record all those. Too much of traffic na. Anna. Is it Tamil guy? கைஸ் அங்கே பாருங்க, அவர் வந்து தமிழ் அந்த அண்ணன் அரக்கோணக்காரம்மா. சரி சரிண்ணா, தேங்க்யூ பே, தேங்க்யூண்ணா, வரேண்ணா. கைஸ் அரக்கோணக்காரரு தமிழ் ஆள், ஆர்மியில் நம்ம ஆள். ஸோ நமக்கு வந்து வழி சொல்லிட்டாங்க. இப்போ ஜம்முக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஆக்சுவலாக வந்து இப்போ இங்கே வந்து நிறையா பக்கம் ரோட் பிளாக் கைஸ். போன பக்கம் எல்லாமே ரோட் பிளாக் பண்ணி திருப்பி விட்டாங்க. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் டெரரிஸ்ட் அட்டாக் வந்து இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கு. ஸோ லால் சவுக்கில். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே தான் சுற்றிட்டுருக்கோம். இப்போ தான் வந்து வழியே கிடச்சிருக்குது. ஸோ அப்படியே வந்து ரூட் வழியாகவே அப்படியே கிளம்பி ஜம்முவோட ஹைவே பிடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம பிரச்சனை இல்லை. அண்டு நம்ம கைஸ் பெங்களூர் அண்டு அந்த பேர்ஸுமே வந்து நம்ம கூட தான் ஜம்மு தான் வர போகிறாங்க. பிகாஸ் என்னென்னா இங்கே ஸ்டே பண்ண முடியாது, அது ஒரு பயம் இருக்குதுல்ல. சரி கைஸ் வாங்க அப்படியே நம்ம போகலாம். நான் போக சிட்டியை தாண்டிட்டேன். நான் உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக மற்றதெல்லாம் சொல்கிறேன். ரூட் கேளு. இல்லை ரூட் எப்படி காட்டுதுங்களாம்மா? இல்லை ப்ரோ, வண்டி இப்போ தான் சம்பவம் பண்ணும். ஆக்சுவலாக எதுங்க நம்ம போய் திரும்பி வந்தோமே அந்த வழியா? கடைசியில் எது ரூட்டாமா? கைஸ் இங்கே பார்த்தீங்களா எப்படி சுற்ற விட்றாங்கன்னு? இந்த வழியிலே ஒரு 2-3 டைம் போயாச்சு. எல்லா ரோடுமே பிளாக் பண்ணி வச்சுருக்கானு. எல்லா ரோடுமே பிளாக் ஆகிருக்கு. ரைட்டு
பிக்கியாவோ ப்ரோ ரைட்டு பார்த்தீங்களா வந்துட்டீங்களா வாங்க ப்ரோ காய்ஸ் இங்கே பாருங்க இந்த ஏரியாவே எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குல்ல எங்கேயோ சுத்துறவே Water, please. Water. You buy this? What? This. You make it like a feeding bottle, lah. Huh? You make it like a feeding bottle. கைஸ் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக நின்றுட்டுருக்கோம் இங்கே. நான் உள்ளே வந்து டனலுக்குள்ளே இன்னும் அலோவ் பண்ணலை, ஏன்னு தெரியல. அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் வண்டியாக தான் வருது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஏன்னா டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி டனல். கைஸ் இதான் அந்த டனல். கிட்டத்தட்ட ஒரு ½ மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாங்கள் முன்னாடி வெயிட் பண்ணுறது ஆக்சுவலாக 2 வீலர்ஸ் மட்டும். ஸோ ஒரு 4 2 வீலர் தான் இப்போ ஃப்ரெண்டில் போயிட்டுருக்கோம். ஸோ நல்லாயிருக்கு. இந்த டனல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லாமல் இருக்கிற ஒரே டனல் இப்போதைக்கு நம்ம பார்த்தது. ஏன்னா இதில் பொல்யூஷனே எதுவும் வரும் பெருசாக. விண்டோ ஓப்பன் பண்ணி தான் வச்சு ஓட்டு போயிடுறேன். ஏன்னா மொத்தம்லாம் கார்பன் ஆக்சைடு. ஏன்னா சொன்னோம்னா லைட்டாக பொல்யூட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. பெரிய டனல் ஆயிடுச்சு இது ஆக்சுவலாக. டனல் எக்ஸிட் வந்துருச்சு கைஸ். என்னதான் எக்ஸிட் வந்தாலும் இந்த முன்னாடி அந்த கோழி வண்டி ஒன்று போகிறாங்க கைஸ். அப்பா சாமி, அவங்ககிட்ட இருந்து அந்த கோழிக்கு இது ஏற்றிட்டு போகிற வண்டி, அந்த வாசம் சாமி முடியலை. கைஸ் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பதங்காட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். ஸ்டில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 123 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ இப்போ தான் வந்து கொஞ்சம் ஷார்ட் ரூட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கோம். கீழே இறங்கி மெயின் ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம். ஜானி பாய். ஐயா ஷியோர். ஸோ கிரண் அண்ட் ஜான்வி வந்து நம்ம இங்கே வந்து கேப் ட்ராப் ஆகிறாங்க. நம்ம கேப்ட்டு கிளம்ப போகிறோம். ஓகே பாய் பாய். ஓகே காய்ஸ், நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது என்ன ஒரு இது ஆக்சுவலாக புதம்பூரா சாரி காய்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உதம்பூர்லேருந்து கிளம்பிட்டோம் காய்ஸ். அவங்க பேர் என்ன ஆக்சுவலி ஜான்வி அண்ட் கிரண். ஜான்வி அண்ட் கிரண். ஏன்னா டக்குன்னு எனக்கு ஞாபகம் அடிக்காது. அது நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து இது வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணாங்க.
ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே உதம்பூரில் வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டு அவங்க ஸ்டே பண்ணுறாங்க இங்கே. நாம் வந்து அப்படியே நேராக வந்து பதன்கோட்டுக்கு கிளம்ப போகிறோம். இன்னும் வந்து ஒரு 125 கிலோமீட்டர் சம்திங் அது வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உதம்பூரில் இருந்து ஜம்மு போகாமல் வந்து போகிறக்கு ஒரு ரூட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நேராக ஜம்மு டு உதம்பூர் அந்த ஹைவே ஜம்மு டு ஜம்மு டு பதன்கோட் ஹைவேஸில் வந்து ஜாயின் ஆகும். ஸோ அங்கே ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் நம்ம கிளம்பிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம அப்படியே மூவ் ஆகி போயிட்டே இருக்கிறோம். இந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி லாரிஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க, லாரி டிரைவர்ஸு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இவங்க கூட போகிறதுக்கு. ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சு பிசுறு கிளப்பிட்டு போயிட்டே இருக்கிறாங்க இந்த ரூட்டில். நீங்கள் பார்ப்பீங்க பாருங்கள், வந்து வரும்போதே நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க, இனிமேல் பார்ப்பீங்க. ஸோ அந்தளவுக்கு ஸ்பீடுக்கு தான் இங்கே. ஸோ நம்மளும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேஃபாக ட்ரைவ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து வந்து நம்ம இந்த பட்டீஸை வந்து நெக்ஸ்ட் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு பட்டீஸை வந்து ஆல்ரெடி இப்போ மீட் பண்ண பட்டீஸை மறுபடியும் மீட் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே நம்ம பார்த்துட்டு சென்னை கேஸ் ரோஹித் அண்ட் இம்ரான் ப்ரோ. ஸோ 2 பேரையும் வந்து அகைன் நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ எப்போனா மேபி டுமாரோ, இன்னைக்கு வாய்ப்பு இல்லை, மேபி டுமாரோ நைட் வந்து நம்ம மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது அதிகமாகவே. ஓகேங்களா? சரி கைஸ், அப்படியே பாருங்கள். நீங்களும் வந்து நம்ம சேனலை பார்த்துட்டே இருங்க. ஏதாவது நம்ம வந்து ஒரு 2-3 நாள் வந்து பார்த்திங்கன்னா என் கார்டு பெருசாக வந்திருக்காது. பிகாஸ் என்னென்னா நாங்கள் ரீச் ஆகிறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட்டு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சு நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட்டாக பார்க்குறக்கே, முக்கியமாக நேற்று அதெல்லாம் வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு, டஃப்பாக தான் இருந்துச்சு. வந்து நாங்கள் மழையில் நனைஞ்சிட்டு வந்து எங்களுக்கு ரொம்ப டயர்டு. ஸோ பாதிலேயே வந்து ரூம் தங்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து என் கார்டு வரல அப்படின்னா அடுத்த நாள் வந்து நான் அவங்களுக்கு சேர்த்தே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டுடுறேன். ஓகேங்களா? சரி, ஒரு லாஸ்ட்டாக ஒரு டீயை குடிச்சு இவங்களுக்கு சென்ட் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம கண்டினியூ பண்ணுவாங்க நம்ம ரைடை. அந்த பிரிட்ஜு பாருங்க, செம பாருங்க, பக்கா. அது ஒரு கீழே ஒரு பிரிட்ஜு, அதை விட தாண்டின லெவலுக்கு ஒரு பிரிட்ஜு கட்டியிருக்காங்கன்னா அது பாருங்க எந்த லெவல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ட்ரெயின் போகிற பிரிட்ஜ் ஆக்சுவலாக அது. Come and fly away with me. 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 ஓகே, இந்த லே லடாக் ஆஃப் ரோடெல்லாம் ஓட்டி இப்போலாம் ஆஃப் ரோடை பார்த்தாலே அவ்வளோதானான்ற மாதிரி இருக்குது. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே வந்து கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போர்டில் வந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி வந்து 104 கிலோமீட்டர்னு போட்டிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து இங்கே வந்து கேட்டோம். இப்போ அந்த போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருந்துச்சு, எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு கேட்டால் 120 கிலோமீட்டர்ன்றாங்க இன்னுமே. ஐயோ என்னடா இது, நமக்கு டெய்லியுமே ஒரு 6 மணிக்கு மேலே இதுவே பொழப்பா போச்சுங்க. எங்களுக்கு ரஷ் பண்ணி இந்த மாதிரி டேஞ்சரான ரூட்டில் தான் எங்களுக்கு ஆஃப் ரோடிங்கே வந்து நைட் டைமில் வந்து வருது. 6 மணிக்கு மேலே வந்துருச்சுனாலே ஆஃப் ரோடிங் எங்களுக்கு வந்து நின்றுது. என்னன்னே தெரிலங்க. ஐயோ சாமி, இது ரோடு மோசமாக இருக்குது. ஐபிஎம் ஆப்போசிட்டில் ஹெவியாக போட்டு வராங்க. அப்பா, இது எப்படி நம்ம ரீச் பண்ண போகிறோன்னு தெரில கைஸ். பார்ப்போம். என் லைட்டுமே கொஞ்சம் லோ கண்டிஷனாக இருக்கா. நான் அது எங்கேயாவது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளேஸில் நிறுத்துவோம் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் 120 கிலோமீட்டர்னால் ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம பறக்க முடியாது. இன்னும் ஏதோ ஒரு மலை உச்சியிலேயே தான் இருக்கும். இன்னும் வரைக்கும் கீழே இறங்கவே இல்லை கைஸ். இது வேறு ஹைவேஸில் ஏதோ ஜாயின் ஆகும் அப்படின்றாங்க. இந்த ரூட்டு ஹைவேஸில் ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் போகுன்றாங்க. எங்கே ஜாயின் ஆகுது என்ன ஏதுன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. போயிட்டு நான் உங்களுக்கு ஏதாவது இடையில நான் ஷோ பண்ணுறேன். எங்கே நிறுத்த முடியுமோ அங்கே நிறுத்தி நான் உங்களுக்கு என்ன ஷோ பண்ணுறேன். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கைஸ்.
உட்கார மாட்டே அடிக்க. பயல இது வந்து எழுச்சவே இல்லாத இடத்துல ரோட்டில் உட்காந்து இருக்குது. கைஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இருங்க கொஞ்சம் வண்டி ஆன் பண்ணுறேன். மேலே ஒரு ஹைவேஷன் போகுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து எங்கள் அப்புறம் காஷ்மீர் டு கன்னியாகுமரியா? என்ன ஹைவே? ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி ஹைவே. ஸோ நம்ம கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா இப்போது வந்து அந்த சம்பா அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இந்த ஜங்ஷனு. ஸோ அதில் தான் வந்து இந்த ஹைவே வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இங்கேருந்து நம்ம கிளம்புனோம்னா இன்னும் 75 கிலோமீட்டர் சம்திங். ஸோ நம்ம ரீச் ஆயிடுவோம். ஓகேங்களா? சரி கைஸ் வாங்க அப்படியே போவோம். ஜாயின் ஆகுது நேஷ்னல் ஹைவே 44. இங்கே பாருங்க, லாரியோட இதுவே கட்டாக இருக்குது வீலு. இருக்கு ப்ரோ, ஒரு நிமிஷம். கைஸ் இது வந்து ஹைவே, நேஷ்னல் ஹைவே 44. கிழிஞ்சு நான் எதுவும் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் கை, ஏன்னா கேவலமாக இருக்குது. எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டுட்ருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டிலே ஆகிட்டு இருக்குது. நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலுமே அது வந்து அந்த டைமுக்கே சேவ் ஆகிறதில்ல.